ஆத்மஞான தீபிகை குரு சரணாலயன் தொடர்ச்சி. சீடன் சுவாமி கோயில் குளங்கள் முதலான க்ஷேத்திரங்களுக்கு போய் சரியை முதலிய கருமங்களை அயற்றும்படி வேதத்தினும் கூறியிருக்க உலகோரும் அவ்வாறே நடக்கின்றனர்களே, இதனால் மோட்சம் அடைய முடியாதா? குரு: அப்பா, கோயில் போவதும் கிரமந்தான். வேத மாதா பக்குவம் நோக்கி விசாரணை செய்து பிரம்மத்தை மனதினாலேயே தியானம் செய்ய வல்லமையற்றவர்களுக்கு அதை அடையும் பொருட்டு கருமம் சுகந்தரும் என்று ஒரு அவசரம் பற்றி சற்கருமங்களை செய்யும்படி கூறினார். இன்றேல் பழி பாவதற்கு அஞ்சாது கடும் வினையையே புரிவார் என பயந்து முன்னே சரியை பாதி கருமங்கள் செய், இவற்றால் மோட்சத்திற்கு சிறந்த சாதனமாகின்ற சித்த சுத்தி உண்டாகும் என கூறினர். சீடன்: சித்த சுத்தி ஆவது அது. குரு: சொர்க்கநாதி போக சுகங்களில் ஆசையில்லாமற் போவதே. மேலும் இச்சரியையாகிய வீட்டை தருவதல்ல. சமைப்பதற்கு விறகு போல மோட்சமடைய ஞானம் சோபானமெனவும் ஞானமொன்றுமே வீட்டை தக்கதெனவும் கூறினர். சீடன்: சுவாமி, சரியையாதி என் நான்கின் பொருளெவை? குரு: பகவத் கைங்கரிய ரூபமான தாசபாவனை அல்லது பகவான் சர்வஞன், நான்கின்றிஞ்சன், அவனெசமானன், நான் தாசன், அவனுடைய ஆக்ஞைப்படி நான் நடக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அல்லது அவனுக்கு அடிமையாதல் சரியையாம். சிவ விஷ்ணு முதலான தேவதா பூஜை செய்தல் அல்லது அவனுக்கு புத்திரனாக பாவித்தல் கிரியையாம். இயம நியமமாகிய அஷ்டாங்க யோகங்களில் பயிலுதல் அல்லது அவனுக்கு சிநேகிதன யோகமாம். கூடத்த பிரம்ம வைக்கியம் அல்லது எல்லாம் மித்தை என தள்ளி பிரம்மமும் நானும் ஒன்றே என்றறிதல் ஞானமாம். வள்ளலார்: சரியையிலே ஈசன் சடவடிவாய் நின்றான், கிரியையிலே மந்திரத்திற்கிட்டிய அருகிருந்தா நூமிலா யோகத்திலுள் ஒளியாயே நின்றான், ஞான மதினானாயினான். கடவுள் பரிபூரணனென்பதையும் சிற்சொரூபனென்பதையும் அனைத்துமாயுள்ளான் என்பதையும் மறந்து ஆங்குள்ள விக்கிரகாதிகளை இறைவன் எனவும் அதற்கே சக்தியுள்ளதெனவும் பாவிப்பவர்க்கு ஞானத்துக்கு ஏதுவான சித்த சுத்தி அடைய முடியும். ஆனால் அவ்விக்கிரகத்தை முன்னிலையாக சுட்டி பலனை விரும்புவது மேலும் மேலும் துக்கவேதுவாம். சீடன்: சுவாமி, மோட்சம் வேண்டுமென கோருவதும் பலனாகுமோ? குரு: ஒரு காலம் விட்டு நீங்காத மோட்சத்தை பெற வேண்டும் என்கிற ஆசையும் பலனே. வித்திருந்த போது முளையுண்டாவது போல காமியத்தால் மீண்டும் துக்கத்துக்கு காரணமான பிறப்பை அடைகிறார்கள். ஆதலின் உன்னால் செய்யப்படும் சகல கிருத்தியமும் ஈஸ்வரார்ப்பணமாக அபிமானமற்று செய்வதே பெரிய பூஜை. உண்மையாயில்லாத இத்வைத பிரபஞ்சம் முழுமையும் இருளை போன்றதென கண்ட வித்வான்களுக்கு எவ்வித கர்மமும் அதனால் பலனும் பற்றுவதில்லை. அஞ்ஞானிகள் பேத பாவனையால் ஆண்டான அடிமை திறத்தை பூண்டு பந்தமே பயனாக தேவதா ரூபங்களை பூஜித்து பலனை கோரி ஜனன மரணம் என்னும் பெரும் துயர கடலில் விழுந்து கரையேற வகை தெரியாது அதில் அழுந்தும் பேதைகளாகிறார்கள். சீடன்: அவர்கள் எக்காலத்தில் தான் மோட்சம் அடைவது? குரு: அன்னவரும் அநேக ஜென்மங்களுக்கு பின் சம்சார பந்தத்தினின்று கரையேறுவார்கள் என்ன அறிய கடவாய். பகவத்கீதை: பலனை விரும்பி கருமங்களை செய்பவன் மூடன். தாயுமான சுவாமிகள்: பார்ப்பனையெல்லாம் பரமாய் அறிதல் சீர்படு பேரறிவுடையோர் திறன். ஆன்றோர்: நவிலுங்கால் மேல் கீழ் நடு பக்கம் எங்கும் சிவமொழிய வேறில்லை தேர். ஞான வசிட்டம்: தீவினை எல்லாம் அறுத்து
மங்களம் எல்லாம் உதவும் தேவ பூசை யாவதென கேட்டலுமே செய்வான் தெய்வன் தானே யாதென்றோதிர் கேவலமே அரில்லா வானல்ல பூத உடற் கிடைத்ததல்ல ஓமென மன்றடியும் முடிவுமெல்லாம் செய்யப்படா உணர்வு தெய்வம். விவேக சூடாமணி ஓங்கிய பரசி வைக்கிய முணர்ந்திடும் உணர்வால் அன்றி சாங்கிய மதத்தினாலும் சார்ந்திடும் யோகத்தாலும் வீங்கிய நன்மத்தாலும் வேறு பாசனையினாலும் மோங்கிய முக்தி பேற்றை ஒன்றுவதே ஒன்றுமில்லை. சடகோப்பர் எவ்வாறுனை துதிப்பேன் செயலும் மனமும் வாசகமும் நானும் நீதானே. தாயுமான சுவாமிகள் அனைத்துமாய் நின்றாயே யான் வேறோ நின்னை நினைக்கும் யாரெங்கே நிகழ்த்தாய் எல்லளவு நின்னை விட வில்லா வினை மயக்கிற் தள்ளுவதால் என்ன புலன் சாற்றாய். மேலும் சித்துருவமாயும் அத்துவிதமாயும் பிரிவற்றதாயும் சரீரமற்றதமாயும் இருக்கின்ற பர பிரம்ம சொரூபத்திற்கு 2 வித வடிவங்களை கற்பிக்கப்பட்டிருக்கிறது. அவற்றில் ஒன்று சங்கு சக்கரங்கள் அல்லது திருநேத்திர கரளகண்டங்களை பொருந்தியுள்ள அவதார ரூபமான சாமானிய வடிவம். மற்றொன்று ஆதி அந்தமில்லாத ஏகமான சிற்ஸ்வரூபம். இவ்விரண்டில் பரவடிவத்தை தெரிகின்ற பரியந்தம் மூட பக்தியால் சகுனமாக கல்லினாலும் செம்பினாலும் பிரதிமைகளை அமைத்து அவற்றை கடவுளாக பாவனை செய்து வணங்குவதாம். இது ஆஸ்திக புத்தியை விளைவிக்கும். வீடுகளில் இருந்து தியானித்தால் மனம் லயமாகாதாகையால் அதற்கென ஓரிடம் அமைத்து காட்டியுள்ளது. அங்கு சென்று திரிகாரண சுத்தியாக தியானம் செய்து மனதை அவ்விக்கிரகத்தில் நிறுத்தி அபியசித்து கொள்கை வடிவங்களையே நாடுவது மனதின் தன்மை ஆதலின் விக்கிரகங்களையே சிந்தித்து மனதை நிறுத்தி வந்தால் முதிர்ச்சியில் அகமுகப்படும். ஸ்தூலத்தில் நிலைக்காவிடில் அதிசூக்ஷ்மத்தில் நிலைக்காது. ஆதலின் ஆங்கு செல்பவர் சமத்துவ புத்தியோடு பலாபேஷையை விட்டு ஈஸ்வர ஆராதனையின் பொருட்டு பூஜை முதலியவனவற்றை அதனால் சித்த சுத்தியை பெற்று பிறகு தெய்வ வடிவுக்கு லட்சியமாகின்ற ஆத்ம தத்துவத்தை உணர்ந்து ஞானம் அடைவார்கள் என்பதே மூத்தோரின் கொள்கை. மேலும் கோயிலுக்கு பக்தியின்றி அசுகியாய் போவோரும் கோயிலை அழிவாக நினைப்பவரும் கூறுபவரும் அசம்பிரதாய முடையவராவார்கள். தாயுமான சுவாமிகள் மூர்த்தி தளந்தீர்த்த முறையார் ஒடுங்கி நற்கோர் வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும். மேலும் சதுர்புஜங்களையுடைய மூர்த்தியின் உருவத்தை தரிசித்தலே மோட்சமாயின் ஸ்ரீகிருஷ்ண பகவான் அர்ஜுனனுக்கு தனது விஸ்வரூபத்தை காட்டி இதுவே மோட்சம் என நிறுத்தியிருப்பார். நிறுத்தாது சிரவண மரணாதிகளையும் பின்னும் ஞானத்தையும் 11 அத்தியாயங்களிலும் கூறி முடித்தார். ஆதலின் சகனமாக கண்டாலே போதாது. அது மோட்சத்துக்கு நேர் காரணமல்ல. ஞானத்தினாலேயே மோட்சம் உண்டாகும் என்றறி. மேலும் உத்தரகீதையில் பிராமணனுக்கு தெய்வம் அக்னியிலும் முனிகளுக்கு மனதிலும் அஞ்ஞானிகளுக்கு விக்கிரகத்திலும் சமதிருஷ்டியோருக்கு தெய்வம் எங்கும் உள்ளதென கூறியுள்ளதாகையால் கோயிலுக்கு போகும் விதி சாமானியருக்காம். சீடன் பந்த மோட்சம் என்றால் யாது? பந்தம் போவதெப்படி? பதவிகளை தானா மோட்சம் என கூறுவது அல்லவெனின் மோட்சத்திற்கும் பதவிகளுக்கும் உள்ள தாரதமியம் யாது? குரு மோட்சம் வீடு முக்தி பரமபதம் விடுதல் பிறப்பெறப்பற்ற நிலை என்பன ஒரு பொருளை குறித்த பல சொற்களாம். அது ஓரிடம் அல்ல. எவராலும் சிருஷ்டி செய்ததும் அல்ல, சுட்டப்பட்டதும் அல்ல. பரமகாய என்னும் சிதாகாயமே முக்தி எனப்படும். அது தனக்குள்ளேயே தானாகவே இருப்பது. அது குறைவு நிறைவு இல்லாதது. எப்போதும் தனதிடமாய் தன்மயமாய் குற்றமில்லாதது. அதுவே ஞானிகளுக்கு தத்துவ சொரூபமாயுள்ளது. அதுவே தன்னை விட்டு நீங்காத பரமபதமுமாம். தன்னை ஜீவனாக தானே சங்கற்பித்து நான் பிறந்தேன் இறந்தேன் நான் கர்த்தா நான் போக்தாவென நினைப்பதும் ஆசை முதலானவை பந்தம் எனப்படும். பந்தம் உற்பத்தி இல்லாதது, நாசமுடையது. உற்பத்தி இல்லாத நீல நிறம் ஆகாசத்திற்கு தோன்றி விசாரணையில் கெடுவது போல பந்தம் போம். அவரவர்களால் செய்த கண்மங்களுக்கு தக்கபடி பிறப்பிறப்பு சுக துக்க முதலியன ஓயாது சகடக்கால் போல் மாறி மாறி வரும் என்றறி.
முக்தி என்னும் பதத்துக்கு அர்த்தம் பந்தத்தினின்று விடுபடுவதேயாம். முக்தி என எண்ணினதால் பந்தமேன் வந்ததென நினைவும் வந்தது. இவ்விரண்டும் வேத புத்தியின் கற்பிதமே. கைவல்ய நவநீதம் மனைக்குள் வைத்த பண்டங்களை மறந்தவன் வருட 100 அழுதாலும் நினைத்து உணர்ந்து பின் கிட்டுமப்படியிருந்த நின் மலவான் மாவும் அனர்த்தமான தன் மறதியை கெடுத்து தன் அறிவினார் காணாமல் கனத்த கர்மங்கள் 100 செய்யினும் காணுமோ காணாதோ. சடகோபர் நன்றாய் ஞானம் கடந்து போய் நல்லின் திரியமெல்லாம் நீத்து ஒன்றாய் கிடந்தவரும் பெரும்பால் எழுப்பி அதனை உணர்ந்து உணர்ந்து சென்றாங்கின்ப துன்பங்கள் செற்று களைந்து பசியற்றால் அன்றே அப்போதே வீடு வீடாமே. ஞானாவசிட்டம் பழியான போகத்தினிச்சை தானே பந்தமாவது விடலே பரமமாகும். குமாரதேவர் பந்தம் வீடு என்று இல்லை பரம்பொருளோ ஒன்றே ஒன்றும் தந்தன் சங்கற்ப தாலே சாலமோகிப்பர் தீயோர் உலகினை வேறதாக உணர்ந்திடர் பந்தமாகும். உலகினை தானேயாக உணர்ந்திடின் முக்தியாகும். உலகிடந் தோன்ற எல்லாம் எண்ணினை வேறென்றெண்ணி சொரூபசாரம் ஞான நூல் கற்றாலும் நற்றுறவு பூண்டாலும் மோன சமாதி முயன்றாலும் தானாகி எல்லா கவலையும் அற்றின் புற்றிருப்பதுவே சொல்லாறு முக்தி சுகம் ஆன்றோர் வீடென்றரை தரு சொற்கு பொருளோ விடுதலை ஆதனினாள். ஞானாவசிட்டம் அந்தமற்றொன்றாய் விகற்பமற்றறிவார் அழி விழா பரம்பொருளிற் பந்தமும் அற்றவரார் முக்தி பெற்றவரார் பாவனை விகற்பமே அனைத்தும் சிந்தனை விரிவு பந்தமாதனை தீர்த்திடன் முக்தியாம். மேலும் காண்பான் காட்சி காணப்படு பொருள் அல்லது ஞாதுரு ஞானனே என்பவைகள் பிரம்மத்தினிடம் பழுதையிற்றோன்றும் பாம்பு போல் ஆரோபிதமாம். பிரம்மம் சர்வாத்மாவாயும் ஒன்றிலும் சம்பந்தமற்றதாயும் இருப்பது சிருஷ்டி ஆதியை ஓதாது செய்கிற மனதின் லயமே பரமபதமாம். ஆதலின் ஆன்மாவை சந்ததம் சலியாமல் நோக்குதலால் உண்டான வாதனை அடக்கம் மனோநாசமும் அதனால் தத்துவ ஞானமும் அதனால் சகலவித அத்தியாச நீக்கமும் தான் பிரம்மத்துக்கு அந்நியமல்ல என உணரும் ஞான நிலையே சகல பந்தத்தினின்று விடுபடுவது. அதுவே மோட்சம். மேலும் தனது சங்கற்பத்தாலேயே பந்தம் அடைவதும் அதனது நீக்கமே முக்தி ஆதலின் முன்பு பந்தத்தினால் கட்டுப்பட்டதாக அவிக்தியால் பாவித்தவன் இப்போது ஆத்மானாத்மா விவேகத்தால் தன்னை விசாரிப்புழி தான் தேகியான ஆன்மாவாகவும் ஆனந்த ரூபியாகவும் இருப்பதாக தெரிந்ததால் பந்தத்தினின்று விடுபட்டே என தெளிவதே மோட்சமாம். சீடன் அஃதெவ்வாறு நன்கு விளக்க வேண்டும். குரு சூரியனை காண வேண்டில் தன் கண்ணினாலேயே அன்றி பிறவற்றினால் ஆகாதவாறு போலும். தன் பிணியை போக்க தான் பத்தியமிருந்தால் போகுமே அன்றி அந்நியராலாகாதது போலும். உன் பந்தத்தை போக்க உன்னையன்றி ஞானியே ஆயினும் நீக்க முடியாது. மேலும் எவன் பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் பேதமில்லை என அறிகிறானோ அவனுக்கே முக்தி உண்டாகும். பிறருக்கு பயம் உண்டாகும். அன்றியும் தன் மனமே போகத்தின் இச்சையால் கட்டுண்டு தன்னை பந்தப்பட்டதாக பாவனை செய்வதும் அம்மனமே தன்னை விசாரிப்புழிய பந்த காரணமான விச்சையை விட்டு மோட்சத்திற்கு ஏதுவாக செய்வதும் ஆதலால் பந்தத்துக்கு காரணமான மனதை கெடுத்தால் பந்தம் கெடும். அந்நியருடைய கர்மத்தாலும் அல்லது நூல் கற்றதினாலும் துறவடைவதனாலும் மற்றெவ்வித சாதனத்தினாலும் சங்கற்பம் நாசமாகாது. ஆகாத போது மோட்சம் என்று முற்றும் உலக பற்றற்றதே முக்தி என்றறி.
வாசனையால் விடயங்களில் பற்றுள்ள மனதையும் நீ நான் முதலிய பேதமாக எண்ணும் எண்ணத்தையும் விசாரணையால் நீக்கி வாசனாக்ஷயமும் மனோநாசமும் உடையில் அதுவே பரமபதமும் ஆகும். மேலும் என்னுடையது என்கிற பற்றே பந்த வேது, என்னுடையதல்ல என விடுதலை முக்தியே உள்ளது. ஒன்றை பற்றுதல் விடுதல் என்கிற இரண்டும் மனதின் வடிவம் ஆதலின் அதுவே பந்த வேதுவாம். மனோநாசத்தினால் பந்தத்தை ஒழித்து ஆத்ம ஞானத்தில் அனித்தியமாகிய சம்சார துக்க விஷயங்களையும் கஷேத்ராபிமானம் முதலிய சகல மனோ வியாபாரமும் இல்லாமல் மனதொன்றிலும் பற்றில்லாது தன்மயமாய் விளங்குவதே சுவாத்மானந்தமான முக்தி. சூரியன் மேகத்தால் மறைவுபடாதது போல ஆத்மா ஆதி அந்தமில்லாத உணர்வு சொரூபமாய் இருப்பதால் பந்தப்படவே இல்லை என விசாரத்தினால் தெளிவதே முக்தி என்றறி. ஆன்றோர் வாசனை நாசமே முக்தி, அது நீங்காததே பந்தம். இது நிற்க சரியை கிரியை யோகம் ஞானம் என 4 படிகளை சாஸ்திரங்களில் கூறியுள்ளன. பதவிகளும் முறையே சாலோக சாமீப சாரூப சாயுச்சியம் என 4ஆக கூறியுள்ளன. அவற்றில் முதல் 3 பதவிகளில் சென்றவர்கள் புண்ணியமுள்ளவரையும் ஆங்கிருந்த அனுபவித்து புண்ணியம் நசித்தவுடனே மீண்டும் மண்ணுலகத்தை அடைவர். பிறகு விசாரணை செய்து சிரேஷ்டமும் துக்க நிவர்த்தியும் பரமானந்த பிரார்த்திமய மேலாம் 4ஆம் பதவியாகிய ஐக்கிய முக்தி அல்லது நிர்வாண கைவல்ய பதவியை அடைவர். சீடன் சாயுச்சியமத்தை அது நன்கு விளக்க வேண்டும். குரு சர்க்கரை நின்று ருசியை வேறுபடுத்த முடியாததும் சர்க்கரையே ருசியே சர்க்கரையாய் இருத்தல் போலும் சர்க்கரை ருசி இரண்டாயிருந்து ஐக்கியம் இல்லாதது போலும் பிரம்மத்தினின்று கூடத்தனை வேறுபடுத்த முடியாதது. பிரம்மமே கூடத்தன், கூடத்தனே பிரம்மம் என உணர்வதே ஐக்கிய முக்தி. இதுதான் அவைகளின் தாரதமியம். இதனை நினைப்பு மரபு அற்ற சுகாதீத நிலையெனவும் கூடத்த பிரம்மைக்கிய சிவராஜ யோகியா இருப்பதே சாயுச்சியம் எனவும் கூறுப. ஆன்றோர் மறு ஜன்மம் இல்லாததே மோக்ஷம், ஜனனம் எடுப்பதே நரகம். சசிவர்ண போதம் செறிந்த காரண காரியங்கள் சிதைந்து மேலுரு சிந்ததா அறிந்த ஆதனை தானுமற்ற தவ் வசிப்ப பொருள் ஆவதே. சீடன் பந்தம் வந்த காரணம் யாது? குரு முன்னே தாங்கள் செய்த கண்மம் பின்னேயுள்ள கண்மங்களில் கூடி வாசனையினால் பிறந்தேன் இறந்தேன் என்கிற எண்ணமும் தனதல்லாத வீடு மனைவி முதலியவற்றை தன்னுடையது என்னும் விஷய மனோ வியாபாரமும் நான் என்கிற அகங்காரமும் சங்கல்பமும் ஆசையும் பந்த வேதுவாம். தன் பசியை தானே போக்கிக் கொள்வது போல தன்னுடைய பந்தத்தை தானே தன்னுடைய முயற்சியினாலேயே நான் ஆரென விசாரித்து பந்தத்தை நீக்கிக் கொள்வதே முக்தி என்றறிவாயாக. சீடன் பிறப்புக்கு ஆசையே காரணமாய் இருப்பதால் அதனை ஒழிக்கும் உபாயம் யாது? குரு நினைப்பு மறப்பும் போல உறக்கம் விழிப்பும் போலும் ஜனன மரணம் இவ்வுயிருக்கு மாறி மாறி வரும் காரணம் ஆசையே. அதனால் உண்டான கோபமும் பயமும் அதனோடு சேர்ந்து காரணமாயிருக்கின்றன. இவற்றை அனாதிகாரிகளை ஒழிப்பதரிதென அறிஞர் கூறுவர். இவ்வாசையானது எழியால் நரம்பை கெடுப்பதில் போல் சர்க்குணத்தை கெடுக்கும் இயல்புடையதாதலால் ஆத்ம ஞான வலிமை இல்லாதவர்கள் அவா என்கிற அக்னியினால் மிக வருந்துகிறார்கள். ஆசையை இன்ப துன்பத்துக்கு காரணமாயும் காரணமாகவும் முடிவதால் மோட்சம் அடைய வேண்டும் என்கிற ஆசையுமின்றி திருப்தி அடையில் ஆசை நீங்கும். அல்லது எந்த ஆத்மாவின் கண் எல்லா பூத்த பௌதிகங்களும் உண்டாயினவோ அதை அறிந்தால் சோகமோ ஆதிகளினின்று விடப்பட்டவனாவான். அவனே ஆனந்த ஸ்வரூபி, அவனே முக்தி சார்வன். திருக்குறள் அவாவென்ப எல்லா உயிருக்கும் எஞ்ஞான்றும் தவா அப்பிறப்பீனும் வித்து. சந்நியாசி கீதம் புகழ்கின்றோனும் புகழுருவோனும் இகழ்கின்றோனும் இகழுருவோனும் ஏகனே அன்றி அநேகரலால். ஆக்கையை ஒருவன் தாக்கி உகைப்பினும் கோபம்
தாபமும் கொள்ள வேண்டாம். ஆசை பேணாதொழிக ஆவதுவே ஜீவான் மாவை புனரபி சனனம் புனரபி மரணம் எனும் இவற்றில் ஈர்த்து தள்ளும். திருமந்திரம். ஆசை அருமின் ஆசைகள் அருமின் ஈசனோடு ஆகினும் ஆசை அருமின். ஆசை படபட வாய் வருந்துன்பங்கள் ஆசை விடவிட வானந்தமே ஆம். ஞானாவசிட்டம். இச்சையாம் விறகு மாண்டார் எண்ணமாம் வன்னி மாளும். ஆதலின் காமாதிகளை விட்டொழிப்பதே உபாயம் என்றறிவாயாக. சீடன். குற்றங்களை ஒழிக்கும் உபாயம் யாது? குரு. எதுகாரும் தேகம் நான் ஜகத் சத்தியம் அது என அந்நியமும் எனவும் உண்மை எனவும் நினைத்திருக்கும் வரையில் இவை நீங்கா. அனைத்தும் தன்னிலும் தன்னை அனைத்திலும் யாவும் தனது சங்கற்பத்தால் சொப்பன உலகம் போல தோற்றம் என கண்டால் அதன் மேல் மோகம் உண்டாகும். கைவல்ய நவநீதம். சொப்பனம் போல எண்ணி துணிந்தவன் ஞானி ஆவான். இவை வேறு சாதனங்களினாலும் கல்வி திறத்தினாலும் ஒழிவதல்ல. மேலும் காம முதலிய சத்துருக்களை வென்றவனுக்கே ஒழிய மற்றவனுக்கு பிறப்பிறப்பு நீங்குவதில்லை. ஞான நிஷ்டையிலும் தியானத்திலும் அதிகாரமில்லை. காமமே வெப்ப ஜீவர்களுக்கு காலனாய் முடிவதால் இது நானல்ல இது நானல்ல என நேதி வாக்கியத்தால் தேகேந்திரியங்களை தள்ளி தன்னை பிரம்மஸ்வரூபமாக அறிவதே காமமாதியை ஒழிக்கும் உபாயம். ஆதலின் சதா தன்னை பிரம்மஸ்வரூபமாகவும் பிரபஞ்சத்தை பிரம்மத்தில் கற்பிதமாகவே பார்த்தல் வேண்டும். அப்போது இக்காம முதலிய பகை உன்னை விட்டு நீங்கும். பிரபஞ்சத்தை தனக்கு அந்நியமாக பார்ப்பதினாலேயே பேரறிவுடையோர் ஆயினும் தீரர்களாயினும் முக்குற்றங்களுக்கு வயப்படுகின்றனர். ஆசைக்கு காரணம் இத்தேகத்தை நான் என கொள்ளும் அகம்பாவமான அவித்தையே. அவித்தை நீங்கினால் ஆசை கெடும். சொரூபச்சாரம். பூதாதி 5 பொறை புலன்கள் எல்லாம் சித்தேது தாதி 5 அவை எல்லாம் சித்தோதரிய கற்பனையும் சித்தனை தும் காண்பானும் காட்சியும் தர்ப்பமும் வேறில்லாமையாள். சீடன். வைராக்கியம் என்றால் யாது? அதனை அடைவது எப்படி? குரு. வைராக்கியமாவது விடுதல் அல்லது விடுதல் இல்லைச்சை. அது புராண மாசான பிரசூத்த வைராக்கியம் என பலவாக கூறுவர். விசாரதரருக்கு உபரதி வைராக்கியம். இவை இரண்டும் அன்றி இன்றியமையாத சாதனங்களாய் உள்ளன. உபாதியாவது மனமாண்ட நிலை. சித்த நிரோதம். விவகார ஷயம். செருக்கு நீக்கம். பிரவர்த்தியின்றி சுகதுக்க சம்பாவனை அடைவதாம். வைராக்கியமாவது ஈஷணாத்ரியத்தி அருவருப்பு. விஷயபோகத்தில் தோஷ திருஷ்டி. அரோசிதம். இகலோக பரலோக போகத்தை துரும்பென எண்ணுதலாம். உலக இன்பம் அனித்தியமும் துக்கமும் மித்தையாதலின் இனி சத்தாகின்ற பேரின்பத்தை அடைய முயல வேண்டும். உலகம் எவ்வாறு கூறினும் கேடு அடைந்தாலும் அவசியமில்லை. அது பேயுலகமென வெறுத்து இறைவன் நித்தியன் சுகஸ்வரூபியும் ஆதலின் அதனில் மனதை நிறுத்துதலும் கோரினதை அடையாது மறுகாரியம் பார்ப்பதில்லை என சபதம் கூறி காப்பு கட்டி கொள்கிறதே வைராக்கியம். இவ்வைராக்கியம் தியானத்திற்கு அசாதாரண காரணம் என்பர். இவ்விரண்டுமின்றி ஞானம் என்னும் வீட்டில் நுழைய முடியாது. சீடன். பக்தி என்பது யாது? குரு. பக்தியாவது பகவதாகார விருத்தி பக்தி. அஃதாவது தான் தியானிக்கும் கடவுளின் வடிவமாக பாவனை அடைவதாம். பக்தியை பற்றி சாத்திரங்களில் அநேகமாக கூறப்பட்டுள்ளன. அவற்றை தொகுத்து ஈண்டு அந்நிய பக்தி அனன்ய பக்தி என விருகூறாய் கூறுவோம். கோயில் குளம் முதலான ஸ்தலங்களுக்கு போய் ஈசனை சகுனமாக பாவித்து தேங்காய் பழம் கற்பூர முதலியவை இவற்றை பக்தி செய்து சாமானிய பக்தி என்றும் அந்நிய பதீதி எனவும் கூறுவர். இதனால் தமது கோரிக்கை நிறைவேறுவதும் இந்திரிய நிக்கிரமும் விராதிகதைகளினால் சித்த சுத்தியும் எய்தப்படும். இரண்டாவது உண்மை பக்தி என்றும் பழி பிறங்கா பக்தி என்றும் அனன்ய பக்தி என்றும் கூறுவர். அஃதாவது தன்னை பிரம்மமாக அனுசந்தானம் செய்து தியானித்தல். இதனால் பிரம்மம் சுசாதியாதி இறந்ததென்கிற ஞானமும் அப்பிரம்மம் தனக்கு அந்நிய அல்ல எனவும் அகண்டமாய் சுத்த அந்த கரணங்களுடன் நிற்காமனாக பூசித்து
சிரவணவர்ண மனநாதிகளால் ஆத்மானத்ம விவேகமும் அதனால் அத்வீதிய பிரம்ம ஞானம் அடையப்படும். இம்மாதிரி அனன்ய பக்திய முத்திக்கு வித்தாகும். மேலும் ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் தினையளவும் பேதமின்றி அறிபவனின் ஞானி. உண்மை பக்தி உடையோன் செற்சடமான சகலத்தையும் பிரம்மமாக பார்ப்பான். அவன் எதையும் வெறுத்து கூறான். சகலரிடத்தும் கருணையும் அன்பும் உள்ளவனாயிருப்பான். ஏனெனில் பிரம்மத்தை தவிர திரணமும் அந்நியமாக கிடையாததால் சர்மம் பிரம்மமாகவே பார்ப்பான். அதுதான் உண்மை பக்தி. திருவாசகம். ஒரு நாமமோ ஓருருவம் என்று இலார்க்கு 1000 திருநாமம் பாடி நாந்தெல்லென கொட்டோமோ பக்தி வளையிற் படுவோன் காண்க. விவேக சூடாமணி. நித்தமும் சொற்சொரூப நிகழ்த்தியவனும் சந்தானம் பக்தி தானாகும் என்றே பகருருவர் பரமனும் உணர்ந்தோர். சீடன். சுவாமி, தாங்கள் கூறிய ஆத்மானாத்த விவேகம் யாது? குரு. அப்பா, ஆத்மா காலதேச வஸ்து பரிச்சேத சூனியமுடையதும் சகலவித உபாதி அற்றதும் மகாகாசம் போல எல்லா இடங்களிலும் இருப்பதும் அநேக விதங்களாக விளங்குவதும் சரீரத்துக்கு விலட்சணமாய் இருந்தும் சகல சரீரங்களிலும் இருப்பதும் விபுவும் சகல பூதங்களிலும் அடங்கியிருப்பதும் சர்வ பூதங்களுக்கு ஆதாரமாக இருப்பது தானே சத்தா சாமானியனாக இருப்பதும் தனது பிரகாசத்தால் சந்திர சூரியனை பிரகாசிப்பிக்க செய்வதாயும் சுயம் பிரகாச உணர்வு வடிவான ஞானமயமாயும் பிராணிகளின் இருதயத்தை மூலஸ்தானமாக அடைந்து இந்திரிய நேயமாயும் பஞ்சகோச விலட்சணமாயும் இருப்பது அது பிரமாணங்களினால் அறியப்படாததும் ஆனந்த ரூபியாகவும் இருப்பது பலவாறாக கூறுவது எற்று. அண்டத்தினது கூட்டங்களுக்கு உண்டாகி விளங்கி நசிப்பதற்கு இடமாயுள்ளது ஆத்மஸ்வரூபம். ஆத்மா பிரம்ம சைத்தன்யமென சொல்லப்படும். அனாத்மா யாதெனின் ஆத்மாவுக்கு அந்நியமான தேக அகங்கார பொறிப்புலன்கள் அனாத்மா என்றறி. மேலும் ஆன்மாவான திருஷ்டா நித்தியம், அனாத்மாவான திருசயம் அநித்தியம் என்பதும் நிச்சயமே ஆத்மானாத்ம விவேகமாம். சீடன். ஆத்மாவை அறிவது எப்படி? குரு. மனம் ஒன்றை நினைத்து முடித்து மற்றொன்றை நினைப்பதற்கு முன்னுள்ள மத்தியகத நிலையில் நிதானமாக விளங்கி அறிவாயாக. சீடன். பிரம்மம் காலதேச வஸ்து பரிச்சேதம் இறந்தது என்பது எப்படி அருள வேண்டும்? குரு. கால பரிச்சேதமாவது பிரம்மம் சத்து பொருளாதலின் நேற்று இன்று நாளை எப்போதும் என்கிற 4 காலத்தும் உள்ளதாம். இன்ன காலத்தில் தான் இருப்பது இன்ன காலத்தில் இராது என்னும் வரையறை இல்லாததினால் அது கால பரிச்சேதம் இல்லாதது. தேச பரிச்சேதமாவது பிரம்மம் விபுவாய் ஆகாயம் போல் எங்கும் இருப்பதால் இன்னதே இத்தில் இருப்பது இன்ன தேயத்திலும் வீட்டிலும் இராது என்னும் நியமம் இல்லை. ஆகையால் தேச பரிச்சேதம் இல்லாதது. வஸ்து பரிச்சேதம் ஆவது சர்வம் பிரம்மமயம் ஜெகத் என்றதினால் சகல பிரபஞ்சமும் பிரம்மஸ்வரூபமாம். பிரபஞ்சமானது பிரம்மத்தில் உண்டாய் விளங்கி ஒடுங்குதலின் பிரம்மத்தை தவிர ஒரு திறனமும் இல்லையாம். ஆதலின் ஏகமே வாத்வீதீயம் பிரம்மம் என்று வேதம் கூறியது. மேலும் பிரம்ம சுசாதி விசாதி சுவகத பேதாகிதமாதலாலிலும் சகல பொருள்களும் பிரம்மத்தில் கற்பிதமானபடியினாலும் அது இன்ன வத்துவில் இருப்பது இன்ன வத்துவில் இராது என்கிற வஸ்து பரிச்சேதமில்லாததென உணர்வாயாக. ஆதலால் பிரம்மம் சர்வ காலத்திலும் சர்வ தேகத்திலும் சர்வ பொருள்களிலும் நிறைந்திருப்பதென பொருள்படும். தாயுமான சுவாமிகள். அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் என்னும் விருத்தத்தில் காண்க. சீடன். சுவாமி, பிறப்பிறப்பாகிய சம்சார துக்கத்தை நினைந்து வருந்தி மடியேன் அதனுக்கு அடைப்பதற்கு புனையாயுள்ள ஞானமாகின்ற தெப்பத்தை அடைய என்ன உபாயம் அருள வேண்டும்? குரு. அப்பா, சம்சார பாவனை அஞ்ஞானத்தினால் உண்டாகிறது. அது ஞானத்தினாலே அன்றி கர்மத்தால் நிவர்த்தியாகாது. நீ அனந்த கண்மங்களில் புண்ணியம் செய்தவன் ஆகையால் இந்த ஜென்மத்திலும் நிற்காம புண்ணியமே செய். அதனால் துன்பம் இல்லாமல் பயம் சோம்பல் செருக்கில்லாமல் ஆத்ம ஞான சாஸ்திரத்தை கைப்பற்றி ஒருவராலும் ஏவுதலில்ல
மற்ற சஞ்சரித்து திரவியம் பயனற்றதெனவும் ஆபத்தெனவும் போகங்கள் துன்பமெனவும் நிராசையே பேரானந்தம் தருவதெனவும் தெரிந்து துன்பத்திற்கு நடுங்கி முன் ராகாத்து வேஷ துஷ்ட சித்த விருத்திகளான 14ஐயும் நீக்குவாயாக. சீடன் அவையாவை: குரு, ராகம், துவேஷம், காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், ஈர்ஷை, அசூயை, டம்பம், தர்ப்பம், அகங்காரம், இச்சை என்பனவாம். 1 ஸ்திரீ விஷயமான சித்த விருத்தி ராகம். 2 அபகாரம் செய்தவனுக்கு பிரதி அபகாரம் செய்ய வேண்டும் என்பது துவேஷம். 3 தனம், வீடு முதலியவை சம்பாதிக்க வேண்டும் என்கிற இச்சை காமம். 4 தன திசைக்கு விரோதம் செய்பவனிடம் உண்டாகும் கோபம் குரோதம். 5 தன் சம்பாதனை சற்பாத்திரத்தில் செலவாக கூடாதென்கிற புத்திலோபம். 6 ஐஸ்வர்ய மதத்தினால் இன்னது செய்யத்தக்கது இன்னது தகாததென விசாரியாமல் மந்தனாய் இருப்பது மோகம். 7 தனக்கு சம்பந்தம் இருக்கிறது, தன்னால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்கிற புத்தி மதம். 8 தனக்கு சமமான சம்பத்தை உடையவனை கண்டு பொறாமை கொள்ளுதல் மாச்சரியம். 9 இந்த துக்கம் விட்டு எவ்வாறு வந்ததென்கிற சித்த விருத்தி ஈர்ஷை. 10 இந்த சுகம் எனக்கேயுள்ளது, அவனுக்கு எப்படி வந்ததென்கிற சித்த விருத்தி அசூயை. 11 இக்கர்மத்தினால் எனக்கு மிகவும் பிரசித்தி உண்டாக வேண்டும் என்கிற சித்த விருத்தி டம்பம். 12 எனக்கு சமமானவனும் ஒருவனும் இல்லை என்கிற புத்தி தர்ப்பம். 13 சகல விஷயங்களிலும் தனக்கு சந்த சக்தி உண்டென்கிற கர்வம் அகங்காரம். 14 உண்பது முதலான விட்டுவிடக் கூடாததாகிய கர்மம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இச்சை. இவற்றை விடுவதனால் சுத்த வாதனை வரும், அதனால் சித்த சுத்தி எய்தும், அது சாதன சதுஷ்டயங்களை உண்டாக்கும். இவற்றை அனுஷ்டிக்க முயல்வாயாக. சீடன் சாதன சதுஷ்டயம் எவை? குரு, நித்யா நித்ய வஸ்து விவேகம், இசமுத்திர பல போக விராகம், சமாதி ஷஷ்டக சம்பத்தி, முமுட்சுத்துவம் 4ஆம். பிரம்மமே நித்தியமானது, தேகாதி பிரபஞ்சம் அநித்தியமானதென்றும் கருதி ஸ்மிருதி புரணாதிகளினாலே தனக்குத்தானே உண்டாகிற ஞானம் நித்யா நித்ய வஸ்து விவேகமாம். 2 இவ்வுலகத்தில் புஷ்பம், சந்தனம், ஸ்திரீ முதலிய விஷய போகங்களும் சொர்க்க முதலிய லோகங்களில் அப்சாஸ்திரி முதலிய விஷய பேகங்களை இவரிரண்டும் அநித்தியம் என்றும் அந்த போகங்களை நிவர்த்தி செய்த அசனம் போலும் மலமூத்திரம் போலும் காக்கையின் மலத்தை போலும் பாவித்தவைகளில் வைராக்கியம் வெறுப்பு உண்டாவது இக முத்திரார்த்த பலபோக விராகமாம். 3 சமம், தமம், விடல், சகித்தல், சமாதானம், ஸ்ரத்தை என்கிற 6 விதம். இதனை சமாதி ஷஷ்டக ஷட்க சம்பத்தி எனப்படும். அவற்றுள் அககாரண தண்டம் சமம், புறகாரண தண்டம் தமம், வீட்டு விவகாரங்களை குறுக்கி வைத்தல் விடல், சுக துக்கத்தில் சம புத்தி உண்டாகுதலை சகித்தல், சிரவண பொருளை சித்தம் சிந்திப்பது சமாதானம், சத்குருவினிடத்தும் நூலினிடத்தும் அன்பு வைத்தலே ஸ்ரத்தையாம், சம்சார பந்தம் நீப்போம் என எவ்வாறு உண்டாகும் என்கிற திடபுத்தி அல்லது மோஷ தாகம். அஃதாவது வீடெறியும் போது அதில் அகப்பட்ட புருஷன் களத்திர புத்திராதிகளை விட்டு தனது தேகம் எரிந்து போகாமல் காப்பாற்றிக் கொள்ள தான் வெளியில ஓடிப்போய் தாபத்தை நிவர்த்தி கொள்ள இச்சிப்பது போல சம்சாரமாகின்ற தாபத்தை பரிகரிக்க சகல ஈசனங்களையும் விட்டவனுடைய தீவிரமான இச்சை போன்றதே முமுஷுத்துவம் ஆமாம். அவ்வாறு அடைவதனால் தீவிரதர பக்குவமுண்டாய் ஞான பூமி 7ஐயும் அடைவாய். சீடன், ஞான பூமி 7 என்பன எவை? குரு, 1 சுபம் விரும்பல், 2 விசாரணை, 3 மனஞ்சிறுகள், 4 உண்மையில் பொருந்தி நிற்றல், 5 சங்கற்பமறல், 6 பதார்த்த பாவனை, 7 துரியம் என்பவையே. இவற்றில் காலான முதல் பூமி 5ஆல் முக்தியும் கை வந்ததாகும் என கைவல்ய நவநீதம் கூறுவதால் லௌகீக விருத்தியை விட்டு வைதீக
விருத்தி அடைந்து ஈஸ்வரார்ப்பணமாக புண்ணிய கருமங்களை செய்து பாப கருமங்களுக்கு பயந்து போக மயக்கத்தை வெறுத்து முக்தி விருப்பத்தோடு சாது சங்கம் பழகுதலாகிய சுபேட்சையான முதல் பூமியையாவது முன் அனுஷ்டிப்பையாக மேலும் தெய்வ சம்பத்து என்னும் என் குணங்களை முன்னரடைய வேண்டும். சீடன் அவற்றை அருள வேண்டும். குரு கிருபை, பொறுமை, சகித்தல், பரிசுத்தம், ஆயாசமின்மை, மாங்கல்யம், உலோப குணமின்மை, நிராசை என்பனவாம். இக்குணமுடைய ஜீவன் முக்தன் சம்சார கடலை தாண்ட அருகனாவான். பிறகு சிரவண மனநாதி இயற்றல் வேண்டும். சீடன் சிரவண மனநாதி யாது? குரு தத்துவமசி மகா வாக்கியத்தை அர்த்தத்தை சர்க்குரு வாயிலாக கேட்டல் சிரவணம். ஏகாந்தத்தில் சிரவணத்தினுடைய அர்த்தத்தை சாதன பாதக யுத்திகளாலே சிந்தித்தலே மனனம். சிரவண மனனத்தால் சிந்தித்த அர்த்தத்தில் மனதை அசையாமல் நிறுத்துதலே நிதித்தியாசனம். அதனால் வேத புத்தியுடனிருக்கும் லோக வாசனை, தேக வாசனை, சாத்திர வாசனைகளையும் அவற்றால் உண்டாகும் சோகமேகாதிகளை விட்டு சந்தேகம், பந்தம், துக்கத்தில் நின்று விடுபடுவாய். அவ்வறிவு அந்த உபயத்தால் கூடத்த பிரம்ம ஐக்கிய நிரதி சவானந்த சாட்சாத்கார அடைவாய். அந்த சாட்சாத்காரத்தாலே அமல முக்தி அடைவாய். இதற்கு முக்கியமாய் மனைவி, மக்கள் முதலானரிடத்தும் மனை, காணி முதலியவற்றில் பற்று நீங்குதலும், சுக துக்கத்தில் சமபுத்தியும், ஏகாந்தமாய் வசித்தலும், ஞான நிட்டையும் வேண்டும். அதுதான் சம்சாரத்தை தாண்ட செய்து மோட்சம் அடைய துணையாயுள்ளதாம். ஆத்மாவை அறிந்து கொண்டவன் துக்கத்தை கடப்பான் என்றது பகவத்கீதை. அதனால் அகம்பாவ முதலிய பேதம் நீங்கி சம திருஷ்டி அடைந்து எதை செய்தாலும் செய்யாதவன் போலாவாய். அதனால் அச்சுகம் இந்திரியங்களை விஷயங்களில் போக விடாதிருத்தலே. இதற்கு நிராசை அவசியம் வேண்டும். அதனால் சாந்தியும் எளிதில் சித்தியாகும். அதனால் ஆத்ம தரிசனமும் அடைந்து அதில் மனம் கரையில் யாவும் அடங்கமாய் தோன்றி நிர்வாண சுக உதயமாகும். இதனை அடைய முக்கியமான சில சாத்விக குணங்கள் அத்தியாவசியம். சீடன் அவை அருள வேண்டும். குரு சகல ஜீவர்களிடத்தும் துவேஷமின்மை, ஜீவகாருண்யம், சுக துக்க சமபுத்தி, விஷயானந்தம், பூரணானந்தத்தின் லேசமெனும் நிச்சயம், விஷய சுகத்தை விச்சை இல்லாமை, எவற்றிலும் பற்றற்றிருத்தல், தனக்கென ஓரிடம் சொந்தமாக சுதந்தரித்து கொள்ளாதிருத்தல், கிடைத்ததில் திருப்தி, சர்க்குரு சேவை, அவ்விபசார பத்தி, சாது சங்க முதலியவைகளாம். மோட்ச விருப்பம் உள்ளவனுக்கு இவையன்றி இன்றியமையாத சாதனங்கள். மேலும் அஞ்ஞானம் என்னும் பாம்பினால் கடிய உண்டானவனுக்கு ஆசை என்னும் விஷமேறினதால் ஞானமாகின்ற மருந்து கொடுத்தாலாவது இறங்குமே அன்றி காசி, ராமேஸ்வரம், இமாச்சலம் முதலான இடங்களுக்கு போய் தலைகீழாய் தபசு முதலியன செய்வதனாலும் ஆங்கு தான தர்மம் முதலியன செய்வதனாலும் பல சாஸ்திரங்களை கற்று வீங்கு அலைவனாலும் இறங்காது. அவ்வாறு செய்து முக்தி பெறான். ஆதலின் ஞான சாஸ்திரிய ஆராய்ச்சி வாயிலாக தன்னைத்தான் அறிவதே முக்தி சாதனம். ஆதலின் அதனை அடைய பாரம்பரியமான மரபிலுள்ள சதாசாரி அன்னை அடைந்து சாஷ்டாங்க நமஸ்காராதி வழிபாடி அற்றி சிரவணம் செய்து அன்புடன் ஒழுகி மகா வாக்கிய உபதேசம் பெற்று உன்னை நீ இன்னான் என்று விசாரித்து தெளிவாயாக. சீடன் மகா வாக்கியம் என ஏன் கூற வேண்டும்? குரு அவாங்க மனோகோஷாரமான வஸ்துவை அது காதலாம் அலகாலம் போல காட்டுவதால் மகா வாக்கியம் எனப்படும். கைவல்ய நவநீதம் சொன்ன ஞானமும் விசாரத்தால் வருமன்றி சுருதி நூல் படித்தாலும் அன்னதானங்கள் அடங்க கண்மந்திரங்கள் சாரங்கள் யாகங்கள்
என்ன செய்யினும் தன்னைத்தான் அறிகின்ற வினைகளால் வராதே. அதனால் நான் பரமாத்மாவை காட்டிலும் வேறென எல்லான அனவரதமும் ஆத்மானு சந்தானம் செய்வதனால் ஆனந்த அனுபவம் உண்டாம். அதனால் சராசரங்களாக விளங்கும் சைத்தன்யம் நான் என்றறிகிற ஞானமடைவாய். இது சுய பிரயாசையனான எண்ணத்தினாலும் உணர்ந்திடும் உணர்வினாலும் வேற சாதனங்களினாலும் பெற முடியாது. ஆதலின் உலகத்தில் விரக்தி முன் வந்து சகல சந்தேக விபரீதங்களை விட்டு துக்கங்களையும் விட்டு நெடுங்காலம் அன்போடு இடைவிடாமல் சர்க்குருவை பூஜித்தல் சேவித்தாளாலும் வருணாசிரம முதலிய பிணக்கில் பற்றற்று இருப்பதினாலும் சந்நியாதி சுத்த வாதனையை பெற்றவன் புத்தி ஆன்மாவில் எப்போதும் பிரகாசிக்குமோ அப்போது திரிசய சேடமின்றி நான் பிரம்மம் என்கிற சொரூபகாரமா ஆவாய். இதையடைய பிரம்மத்தில் சிரத்தை பக்தி தியானம் யோகம் இவைகள் இன்றியமையாத சாதனங்களாயிருத்தலால் இவற்றை அடைந்து பிறகு நீ தன்னியனாயும் ஜீவன் முக்தனாயும் இருந்து நேர்ந்த போகத்தை பற்றற்று அனுபவிப்பாய். இது ஸ்திரமாகும் பொருட்டு முக்கியமாய் சமாதியை இயம்பிக்க வேண்டும். இன்று ஞானம் நசித்து போம். இதற்கு இந்திரிய நிக்கிரமமும் மனோ நீக்கமும் அவசியம் வேண்டும். திருப்படியெல்லாம் பரமான்மாவினுள் உண்டாகிற்று. ஆதலின் இவையாவும் பிரம்மமே, அதுவே தன் ஆத்மஸ்வரூபம் என்று நிச்சயிக்க வேண்டும். இதனை அடைய விசாரத்தினால் தினமும் இறுதியாக மனதை அகமுகத்தில் செலுத்தி பகிர்முகத்தில் செல்லாமற் தடுத்து ஆத்மானு சந்தானம் செய்து வந்தால் ஞான சொரூபமாவாய். அவ்வாறு தன்னை அறிந்து ஆத்மானு சந்தானம் செய்யாததினால் ஜீவன் பந்தத்தில் அழுந்தி கெடுகிறான் என்றறி. கைவல்ய நவநீதம். இந்த ஞானந்தான் வருவது எப்படி என விடைவிடா விசாரத்தால் வந்து அடைந்திடும். திருமந்திரம். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை. தன்னை அறியாமல் தானே கெடுகின்றார். தன்னையும் அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தானிருந்தானே. தாயுமான சுவாமிகள். கேட்டலுடன் சிந்தித்தல் கேடிலா மெய்த்தெளிவாள் வாட்டமரா உபய நோய் மாறுமோ நாட்டமுற்று. சீடன் குஸ்வாமி. கடவுள் இருப்பதை தெரிந்து மோட்சம் அடையலாம் என்று வழிகேட்டால் தன்னை அறிவதே மோட்சம் என அருளினீர். அது எவ்வாறு கூடும்? நான் நித்தியனா? நன்கு விளக்க வேண்டும். குரு. அப்பா, முன்னர் கடவுளை தெரிய என்னது எவ்வாறு இருக்கும் என்றாய். தான் யார் என்ன தெரியாது. அயல் வீட்டானை போய் நீ யாரென கேட்பதை ஒக்கும். மேலும் ஒன்றை அழிக்க வேண்டுமாயின் அளவுகோல் ஒன்று முன்கை பற்றி அக்கோல் என்ன அளவினுடையதென தெரிந்து அதை கொண்டு பெரிதோர் வஸ்துவை அழைக்க முடியுமே அல்லாது கையிலுள்ள அளவுகோலின் அளவு தெரியாது யாவரையாவையினும் பெரிதொன்றை அழைப்பது அரிது. அவ்வாறே நீ யாரென முன்னர் தெரிந்து நீ எத்தகைய சொரூபன் என அறிந்தால்தான் அகண்டமாயுள்ள அக்கடவுளை அறிய முடியும். தானாகின்ற ஆத்மா சர்வாத்மாவாயிருந்தலன் தானே பிரம்மமாய் தன்னை காட்டிலும் அந்நிய ஒன்று இல்லை என அறிய முடியும். ஆதலின் உன்னை அறிந்தால் நீ பிரம்மத்திற்கு அந்நியமல்லாது அதுவே நீயாக உணர்வாய். அதுவே பந்த நீக்கத்திற்கு நேர் சாதனமாம். மேலும் நீயே நித்தியன். எவ்வாறெனின் கடவுள் சித்தி அதனின் அவன் ஆக்னையும் நித்தியமாய் இருத்தல் வேண்டும். ஆக்னைக்குள் பட்ட நீயும் நீ இருந்து அனுபவிக்கின்ற பிரபஞ்சமும் நித்தியமென்றே தெளி. தாய்மான சுவாமிகள். தேடறிய சத்தாகி என் சித்தமிசை குடிகொண்ட அறிவான் தெய்வமே. கைவல்ய நவநீதம். தன்னையும் தனக்காதார தலைவனையும் கண்டானேல் பின்னை அத்தலைவன் தானாய் பிரம்மமாய் பிறப்பு தீர்வன். வள்ளலார். நல்ல குலத்தில் பிறந்து நல்லாரை சேர்ந்தொழுகி நல்லறிவு பெற்றுடைய நன்மானா நல்ல சிவம் வேறே என்று எண்ணி சிந்தை கலங்காதே சிவமென்ற நீயே சிவம். தாயுமான சுவாமிகள். தன்னை அறிந்தருளே தாரகமா நிற்பதுவே உன்னை அறிதற்கு உபாயம். என்னை அறியாமல் எனக்குள்ளே நீ இருக்க உன்னை அறியாமல் உடல் அழிந்தேன். சீடன். இந்த ஜென்மத்தில் கொடுத்து வைத்திருந்தால் ஞானம் கிடைக்காமற் போகுமா? பிராரத்த வண்ணந்தானே முடியும் என்கிறார்களே.
இஃதெப்படி தெரிய விரும்புகிறேன். குரு: பிராரத்தம் புருஷ பிரயத்தினால் உண்டானதாம். புருஷ பிரயத்தனமின்றி ஒன்றும் சித்தியாகாது என்றால் முடியாதது ஒன்றும் இல்லை. புத்தி பூர்வாங்கமாக ஞானம் வேண்டுமென முயன்றால் பூர்வ புண்ணிய அளவு அது லகுவாய் கிடைக்கும். அநேக சோம்பேறித்தனத்தால் மாயை மூடுகிறதென்றும் காலம் வந்தால் கிடைக்கும் என்றும் அஞ்ஞானத்தால் பேசி காலம் கழிப்பர். நீ அவர்கள் பேச்சை நம்பாதே. கைவல்ய நவநீதம். ஒன்று கேள் மகனே. முயற்சியாலுறை ஆத்மா நுடற்கீச நன்று செய்யவே காட்டிய நூல் வழி அடைந்து நல்லவர் பின்னே சென்று துட்டவார்தனை விட்டு விவேகராய் சென்னிமாத்தமையை தள்ளி நின்று ஞானத்தை அடைந்தவர் பாவங்கள் போ நிச்சயம் இதுதானே. திருவள்ளுவ நாயனார். தெய்வத்தனால் தெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். சீடன்: சகுனோபாசனை என்பது யாது? நிர்குணோபாசனை என்பது யாது? இவையன்றி ஞானம் அடைய முடியாதா? குரு: முடியாது. சீடன்: அஃதெப்படி அதை விளக்க வேண்டும்? குரு: உபாசனையாவது இடைவிடாது தெய்வத்தின் சமீபத்திலிருந்து தியானித்தலாம். இது செய்வதனால் ராஜ சகுனாம்சமான சலனத்துவம் நீங்கி மனம் நிர்ச்சலனமாய் ரூபமாய் ஏகாக்கிர தன்மை அடையும். அஞ்ஞானத்தால் முக்குண சம்பந்தமும் தேகோபாவமுடைய சீவர்கள் குணரகிதமான சொரூபத்தை உபாசித்து சுத்தமாதிகளை அடைவது மிக வருத்தமாம். பிரம்மத்தில் ஈசனது சகுன வடிவமான அஷ்டமூர்த்திகளை ஒன்றை உபாசித்து சௌக்கிய நிமித்தம் சரிய கிரியைகளை பற்றி பரபத்தி வைராக்கியத்தை அடைய வேண்டும். அதனால் சித்த சுத்தி உண்டாம். அதனால் பதவி முக்தி உண்டாம். இதுவே சகுனோபாசனை. அத்தேவனாக்கிரகத்தால் தங்கள் காமியம் நிறைவேற பெற்று பின்பு அஞ்ஞான இருளும் நீங்கி அருளாகிய ஒளியை அடைவர். ஆனால் அவன் வேறு நான் வேறென தான் உபாசிக்கும் கடவுளை தனக்கு அந்நியமாக அறிபவன் பசுவை போன்ற அறிவுடையவன் எனவும் மதிக்கப்படுவான். நிர்குணோபாசனையாவது வாசமகோசரமான அவ்வியத்த அக்ஷர பிரம்மத்தை அடைய இந்திரிய சேட்டையற்று விருப்பு வெறுப்பற்று பிரத்யேக ஆத்மா சொரூபதானாக சிந்திப்பதே நிர்குணோபாசனை. இது மிக பிரயாசையோடு நிஷ்காம புண்ணிய தவத்தால் சித்த சுத்தி வந்து சுக துக்க சனன மரண சொர்க்க நரக முதலிய துவம் துவம் பாவங்களின்று விடுபட்டவரை இதற்கு அதிகாரியாவார். தேகமே நான் சகத்து சந்திய என்கிற மோகத்தை விட்டு முன்னடைந்துள்ள அருளால் சாதன சதுஷ்டங்களை பெற்று குருவை அடைந்து பணிவிடை செய்து பிறகு சிரவணம் முதலியவர்களை செய்பவருக்கு அது கிடைக்கும். அவரை ஜீவகாருணிய சாராய் அகண்டாகார போதமாக பிரம்மா சீட நியாயம் போல நிர்குண பிரமதியானம் செய்வர். அவரை உண்மை ஞானம் என்னும் பிரமைக்கிய ஞானத்தை பெற்று அதனால் சாயுச்சியமும் அடைவர். சீடன்: இந்த ஞானம் இல்லறத்தில் இருந்தால் கிடைக்குமா, துறவரத்தில் இருந்தால் கிடைக்குமா? குரு: ஞானம் இல்லறத்திலேனும் துறவரத்திலேனும் அடையலாம். துறவு என்பது விடல் என பொருள் தரும். எதனை விடுதல் என அதன் மேல் கேள்வி உண்டாம். யான் எனது என்னும் அகங்காரங்களை விடுதல் அதற்கு விடையாகும். அல்லது புறம்பிலுள்ள செல்வத்தின் மீதும் அகமாகிய தேகத்தின் மீது முல்லை பற்றினை விடுவது துறவு. அது விட்டவர் சங்கற்ப விகற்பங்களையும் சுலபமாக விடுவர். அத்துறவு இரண்டு வகை. அதாவது அகத்துறவு புறத்துறவு என இரண்டு வகைப்படும். அகத்துறவாவது அந்த கரணத்தை அடக்குதலே. புறத்துறவாவது காஷாயம் முதலிய வேடந்தரித்தலே. விரக்தனுக்கு சாந்யாதி குணங்கள் அவசியமாம். மேற்கூறி இருவகை பற்றுகளும் இல்லத்திலிருந்து விடுவது பெரும்பான்மை யோராளாது ஆகாத காரியம் ஆதலின் இவ்விரக்தன் சிறை சாலையிலிருந்து விடுபட்ட திருடனை போல் தூரதேசத்தில் போய் அப்பியசிப்பான். அவன் அகங்காரமாகின்ற பிள்ளைகளையும் திரேவமாகின்ற சகோதரர்களையும் மோகமாகிய வீட்டையும் ஆசையாகிய மனைவியும் விட்டிருப்பான். பிறகு சிரத்தையாகிய களத்திரத்தையும் ஞானமாகிய புத்திரர்களையும் பற்றி அதனால் பிரம்மத்தையே சரணமடைவான். இந்த சகலமும் பிரம்மமே என்கிற நிச்சயத்தோடு நிர்விகற்ப சமாதியுடன் சுதந்திரனாய் பயமில்லாமல் வசிப்பன். ஈடான திரயத்தில்
தினையளவும் பற்றில்லாமல் அபியசிப்பான். ஆனால் எதை விட வேண்டுமோ அதனை உண்மையில் விட்டு ஞானமடைந்தவனே முக்தன். அவனே ராஜயோகி, அவனே பரம அம்சன், அவனையே அவதூதன் எனவும் பிரம்மஞானி எனவும் கூறுவர். எப்போதொருவனுக்கு வைராகியம் உண்டானதோ உடனே இருவகை பற்றுதல்களையும் ஒழிந்து உபாதி அடைந்து நிட்டையும் அடைய முயல்வன் அப்பரிசுத்தமான அந்த கரணமுடையவன் வேதாந்த வாக்கிய சிரவணத்திற்கே அதிகாரியாகாத போது ஞானமடைய முடியுமா? முடியாது. மேலும் பிரம்ம நிட்டை என்பது சர்வ கண்மங்களையும் இருவகை பற்றுகளையும் விட்டு பிரம்மாகார விருத்தியோடு இருப்பதே. ஆதலின் அகமமதை அற்றவர்களுக்கு அந்நிட்டை பொருந்தி அமல ஞானமான பேரானந்தம் உண்டாகும். சிலர் அபியாச காலத்தில் ஏகாந்தமான இடத்திலிருந்து இந்திரிய நிக்கரம் செய்து மனதை ஒருமுகப்படுத்த முயலுவர். அதனால் இத்தேகம் நான் என்கிற வாசனையை பைய குறையுமாம். தாயுமான சுவாமிகள் நித்திரையில் செத்த பிணநேரு முடர்க்கு இச்சை அவையா சுத்தர்களை நல்ல துறவோர் உடன் முதல் அபிமானத்தை உடையவன் முக்தி சாரான். திருவள்ளுவர் நாயனார் நெஞ்சிற் துறவார் துறந்தாற்போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கணாரில். தாயுமான சுவாமிகள் அந்த கரணம் அடங்க துறப்பதுவே எந்த துறவிலும் நன்று. மேலும் அஞ்ஞானிகளுடைய சங்கத்தை விட்டொழிக்கவும் சத்திரங்களிலேனே வந்து சேர்ந்து சில நாளில் பிரிந்து போவது போல தமது குடும்பத்தினருக்கு எவ்வாறென பற்றொழிக்கவும் குடும்பத்தை விட்டு சிலர் தூர தேசத்தில் சென்று அபியசிப்பர். இது நிற்க ஒருவன் எவ்வளவு விரக்தனாய் இருந்தாலும் அவனுக்கு பிரபஞ்ச வாசனையும் காம குரோதாதிகளும் நான் எனதென்கிற இருவகை பற்று ஓரிடத்திலேயே விருப்பமுண்டாலாவது திண்ணம். இவனுக்கு ஞானம் சீக்கிரத்தில் லைக்காது. மேலும் சகலரும் மகான் என மதித்து வணங்குதலால் பந்தமும் அகம்பாவமும் தோன்றும். உடனே பிரபஞ்ச வாசனை மிகும். அதனால் சம்சாரியாக தடையிராது. அன்றியும் மாதர் கூட்டம் எவ்வகைப்பட்டவரையும் விழுங்கிவிடும் அல்லது மீள விடாது. ஆதலின் பிரபஞ்சம்தானும் பிரம்மஸ்வரூபம் என்று பார்த்து ஓரிடத்திலேயே இல்லாமல் சந்திரனை போல பல இடங்களிலும் வாசம் செய்து பலரையும் சந்தோஷித்து பிறப்பவனுக்கு முக்தி எளிதில் உண்டாகுமாம். இல்லறத்திலிருந்தே அத்தகைய அகத்துறவடைந்தவன் கருமத்தையும் உலகத்தையும் விட்டுவிடாது பகிர்முகனாய் நீ நான் என்கிற பேதமில்லாமல் நாமரூபங்களில் ஒன்றிலும் உண்மையில் பற்றில்லாதவனாய் உலகில் சாமானிய நோக்குடையவனாய் இருப்பவன். ஆதலால் நீ சர்வகாலங்களிலும் பிரம்மாகார புத்தியுடனிருந்து தேகோகம் நீங்கி வைராக்கியத்தினார் சகல வெண்ணங்களையும் விட்டு சிரவண மனநாதி வாயிலாக நிட்டை பழகுவாயாக. அதனால் ஆத்ம ஞானத்தை பெற்று ஆன்மாவிலேயே அன்புள்ளவனாகி விடயங்கள் ஆசை இல்லாதிருப்பாய். மேலும் நீ மோஷதாக முடையவன் ஆதலின் உனக்கு அபிமானமுள்ள ஒரு குருவினிடம் ஒரு வருஷ காலமாவது சிசுருசை செய்து சாதன சதுஷ்டயங்களை உண்மையில் அடைந்து சலனமற்ற சொரூப தியானத்துடன் அபிமானத்தை விட்டால் ஞானத்தை அடைந்து முக்தனாவாய். ஓம் தொடரும்.